வணக்கம். இது நம்ம டெட்டு பேப்பர் 2க்கு சைக்காலஜிக்கு செகண்ட் பார்ட். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்துருக்கோம். அதாவது டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டுக்கு பேப்பர் 2ல சைக்காலஜிக்கு மட்டும் ஏற்கனவே பேப்பர் 1 கொடுத்துருக்கோம். இது பேப்பர் 2க்கு சைக்காலஜி. அதே மாதிரி டெட்டு பேப்பர் 2 இங்கிலீஷ்க்கு ஏற்கனவே நம்ம சேனலில் பாருங்கள் நிறைய பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். இது வந்து 2023 லாஸ்ட்டாக ஃபைனலாக நடந்த டெட்டு. இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்னால ஒரே நாளில் நடக்கல, ஒவ்வொரு தேதியில் நடந்துச்சு. இது பாருங்கள், February 6, 2023 மார்னிங் செஷனில் கேட்ட 30 கொஸ்டின்ஸு. அதே February 6, 2023 ஈவினிங் செஷனில் கேட்ட 30 கொஸ்டின். February 7, 2023 மார்னிங் செஷனில் கேட்ட 30 கொஸ்டின். February 7, 2023 ஈவினிங் செஷனில் கேட்ட 30 கொஸ்டின். அதே மாதிரி February 8, 2023 மார்னிங் செஷனில் கேட்ட 30 கொஸ்டின். February 8, 2023 ஈவினிங் செஷனில் கேட்ட 30 கொஸ்டின். மொத்தம் 6 எக்ஸாமில் கேட்ட ஒவ்வொரு எக்ஸாமும் 30 கொஸ்டின், மொத்தம் 180 கொஸ்டின்ஸு. அதுக்கான சரியான விடை ஒரு விடை மட்டும். சாதாரண எக்ஸாமில் வந்து ஒரு கொஸ்டின் 4 ஆன்சர் இருக்கும். இதில் வந்து ஃபைனல் கீ அவங்களோட டிஆர்பி வெப்சைட்டில் ஃபைனல் கீ வெரிஃபை பண்ணி ஒரு கொஸ்டின் அதுக்கான சரியான விடை அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க எனக்கு வேகமாக போகுது, எனக்கு சரியாக எழுத்து தரலைங்கிறவங்க லாஸ்ட்டாக இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக எடுத்து படிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நாங்கள் வீடியோ மூலியமாக சொல்கிறோம் பாருங்கள். அதாவது டெட்டு பேப்பர் 2 சைக்காலஜிக்கு இது வந்து செகண்ட் பார்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் போடுவோம், இது வந்து செகண்ட் பார்ட்டு. இது என்னென்னா அந்த ஃபைனலாக நடந்த டெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட 6 செஷன், அதாவது காலை மதியம்னு 3 நாளில் நடந்த 6 செஷன், ஒரு செஷனுக்கு 30 விதம், மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் அதுக்கான விடைகளோடு போட்டிருக்கோம். நமக்கு சைக்காலஜியில் தான் எங்கே படிக்கிறது, எந்த புக்கு எடுத்து படிக்கிறது நமக்கு ஒரு டவுட் இருக்கும். நம்ம ஒரு புக்கில் படிப்போம், கொஸ்டின் வேறு ஒரு புக்கில் இருந்து வரும். அதனால் நம்ம இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த எக்ஸாமுக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே முக்கியமான கொஸ்டினாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கடைசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒவ்வொன்றையுமே வீடியோவில் வேகமாக போகிறதுன்னு ஃபீல் பண்ண வேணாம். இது ஒரு பிடிஎஃப் தான் இப்போ நாங்கள் வீடியோவாக உங்களுக்கு இங்கே காமிச்சிட்ருக்கோம். இந்த பிடிஎஃப் லாஸ்ட்டாக நாங்கள் வீடியோ முடியும் போது டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறோம். நம்ம வீடியோ முடியும் போது பாருங்கள், கமெண்ட் பாக்ஸில் அது இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க லிங்க் எங்கள் கூகுள் ட்ரைவ்லேருந்து கொடுத்துருக்கோம். நேராக அதில் பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு லிங்க், அதாவது ஃபஸ்ட் கமாண்ட், என்னோடய கமாண்ட், அதில் வந்து இதோட லிங்க் வரும். கூகுள் ட்ரைவ்லேருந்து டவுன்லோட் பண்ண லிங்க் வரும். ஃபஸ்ட் டைம் யாராவது எடுக்கிறவங்களுக்கு மட்டும் நான் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல் தடவை அக்சஸ் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் 2வது ட்ரிப் யார் வேணாலும் நேராக வீடியோ எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம அக்சஸ் பண்ண தேவை. ஒவ்வொரு வீடியோ முடிவுலையும் ஒரு பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறோம். அந்த பிடிஎஃப் லிங்க் ஃபஸ்ட் டைம் மட்டும் நான் யாராவது ரெக்வஸ்ட் பண்ணும்போது நான் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு மெயிலில் வந்து ஒரு மெயில் ஷோ ஆகும். இது மாதிரி கேட்குறாங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் அக்சஸ் கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுக்கப்புறம் எடுக்கிறவங்க யாருக்கும் அக்சஸ் கேட்காது. டெட்டு பேப்பர் 2க்கு, அதாவது சைக்காலஜிக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலில் பார்க்குறவங்க நாங்கள் ரொம்ப சப்ஸ்கிரைபரில் 67 தான் வந்திருக்கிறாங்க. நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லாக போகிறோம். அது வெளியில் யார்கிட்டையுமே போகலன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும், டெட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிற எல்லாத்துக்குமே நம்ம சேனலோட இதை அனுப்பிச்சி விடுங்க. நம்ம வாட்ஸ்அப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ உங்களுக்கு நம்ம சேனல் இதை அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா மற்ற வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் டைப் பண்ணுவாங்க, அதுக்கான ஆன்சர் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் வரும், நீங்கள் அதே கொஸ்டின் பண்ணணும், ரீவைண்ட் பண்ணணும், இல்லை எகைன் அந்த வீடியோ பார்க்கணும். ஆனால் நம்மளோட இதில் என்னென்னா, உங்களுக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்டு ஒரு பிடிஎஃப், அந்த பிடிஎஃபே நீங்கள் நேராக டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றோம். ஸோ நீங்கள் எகைன் நம்ம சேனலில் வந்து பார்க்கணும். அதாவது ஒரு வீடியோவை நீங்கள் எகைன் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதனுடைய வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் லிங்க் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம். நீங்கள் நேராக அந்த பிடிஎஃப் எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். டெட்டுக்கெலாம் யார் ப்ரிப்பேர் ஆகிறவங்களோ எல்லாத்துக்குமே கொடுங்க. டெட்டுக்காக நிறைய மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணுறோம். எதுவுமே காஸ்ட் இல்லை, உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக பண்ணுறோம். எல்லாமே நீங்கள் கோச்சிங் சென்டர் போக வேணாம், எங்கேருந்து எடுத்து படிக்கிறதுங்கிறது பிரச்சனை இல்லை. இதுலேருந்து எடுத்து படிங்க. இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எனக்கு பாசிபிளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து டெட்டு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்ட் 2, அதாவது இங்கிலீஷ் பார்ட் 2க்கு சைக்காலஜிக்கு 2வது பார்ட் போகிறோம். மொத்தம் 6 எக்ஸாமில் கேட்டால் 180 கொஸ்டின்ஸ் இதில் போட்டிருக்கோம், அதுக்கான விடைகளுடன். இந்த பிடிஎஃப் லிங்க் வீடியோ முடிஞ்சக்கப்புறம் பாருங்கள். இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து இந்த வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் ஃபஸ்ட் கமெண்டாக என்னதில் இருக்கும். அதில் ஒரு லிங்க் இருக்கும். லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் கிடைக்கும். நீங்கள் நேராக பிடிஎஃப் வச்சு படிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறந்துட வேணாம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லா வீடியோக்கும் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். டெட்டு ப்ரிப்பேர் அவங்க எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.